திருநெல்வேலி தாமிரபரணியில் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 5 மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மருதுபாண்டி அளித்த கூடுதல் தகவல்களை காணலாம். தென் மாவட்டங்களில் கடந்த வாரம் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் தாமிரபரணி ஆற்றின் திருநெல்வேலி மாநகர் மற்றும் சீவலப்பேரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கரையோரங்களில் அதிக அளவு வெள்ள நீரானது சென்றது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள், பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் முழுமையாக இடிந்தது. இது தவிர தாமிரபரணி ஆற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான பாலங்கள் என்பது முழுமையாக சேதமடைந்த நிலையில் தற்போது சீவலப்பேரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான அந்த பாலம் மற்றும் ராட்சச குழாய்கள் என்பது முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. இந்த சீவலப்பேரி பகுதியில் தான் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து தான் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாமல் விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு குடிநீர்கள் எடுத்து செல்வதற்காக இங்கே ராட்சச குழாய்கள் அமைக்கப்பட்டு கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக கிணறுகள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் அந்த ராட்சச குழாய் அமைக்கப்பட்டிருந்தால் தற்காலிக பாலங்கள் என்பது முழுமையாக இடிந்து சேதத்துக்கு உட்பட்டிருக்கிறது. நீங்களே பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் நாராயணன் காட்டிக்கொண்டிருக்கிறார். இந்த பகுதியை பொறுத்தவரை 2 பெரிய பாலங்கள் என்பது இருந்திருக்கிறது. இதன் மூலம் ராட்சச குழாய்கள் அமைக்கப்பட்டு இங்கிருந்து தண்ணீரானது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இந்த அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக முழுமையாக இடிந்து சேதமாக இருக்கிறது. இதனால் இங்கிருந்து கிராமப்புறங்களுக்கும் மற்ற மாவட்டங்களுக்கும் தண்ணீர் கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கங்கை கொண்டான் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சிப்காட் நிறுவனத்திற்கு இங்கிருந்து தான் தண்ணீரானது எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகையால் தற்போது சிப்காட்டுக்கு செல்லக்கூடிய தண்ணீரும் தற்போது தற்காலிகமாக தடைபெற்றிருக்கிறது. மேலும் இது தற்காலிகமாக மாவட்ட நிர்வாகம், கிராமப்புறங்கள் மற்றும் தற்காலிக ஏற்பாடுகள் என்பது செய்திருந்தாலும் முழுமையாக தீர்வு என்பது சிரமம்தான். இதனால் தொடர்ந்து அதனை சீரமைப்பதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் மாவட்ட நிர்வாகம், தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை சேர்ந்த அதிகாரிகள் மூலம் குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து அதனை சீரமைப்பது குறித்த ஆலோசனைகள் என்பது நடைபெற்று வருகிறது. இருப்பினும் இந்த சீரமைப்பு பணியை மேற்கொள்வதற்கு 10 முதல் 20 தினங்களுக்கு மேலாகலாம். ஆக தங்குதடியின்றி பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகத்தை மாவட்ட நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி.